بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலுமுல் ஹதீஸ் கலையை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் சுலைமான் நபி சம்பந்தமான ஒரு செய்தி ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள் வழியாக பதிவு செஞ்சு இருந்தாலும் அது சரியில்லை, இன்னென்ன காரணத்தினால் சரியில்லை என்று விளக்கியிருக்கிறோம். அந்த வகையில் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 2321 ஹதீஸ். இது என்ன செய்கிறாங்கன்னா, அபி உமாமத் அல் பாஹிலி, அபு உமாமா அல் பாஹிலிங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, காலை சொல்கிறாங்க. சிக்கத்துன்னு சொன்னால் அந்த ஏர் கலப்பை இருக்கு இல்லையா, ஏர் கலப்பை, அதுக்கு சிக்கத்தும்பாங்க. அதாவது வயலை உழுவதற்கு பயன்படுத்துவாங்கள்ல, செப்பண்ணு, அதுக்கு பேர் ஏர் கலப்பை. ஒரு செய்யம் என் ஆழத்தில் ஹர்சுன்னா விவசாயம், ஆழத்துனா கருவி. விவசாய கருவிகளில் வேறு ஒன்றையும் பார்த்தார்கள். அபு உமாமா ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில் கலப்பை வச்சுருக்கிறாங்க, அதோடு விவசாயத்துக்குரிய வேறு ஒரு பொருளையும் வச்சுருக்கிறாங்க. மண்வெட்டி இந்த மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, விவசாயத்துக்கு தேவையான இன்னொரு கருவியையும் அவர்கள் பார்த்தார்கள். இப்போ பார்த்துட்டு சொன்னாங்க, சமீத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லா யதுகுலு ஹாதா, இதுன்னா அந்த விவசாய கருவி, இது நுழைவதில்லை, பைத்த கௌமின், ஒரு சமுதாயத்தின் வீட்டிற்குள் நுழைவதில்லை, இல்லா அதுஹலஹுல்லாஹு துல்ல, அந்த வீட்டிற்குள் இழிவை அல்லாஹ் ஏற்படுத்தாமல் அது நுழையாது. ஒரு வீட்டில் இந்த விவசாய கருவி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு இழிவு ஏற்படும், கேவலமான ஒரு செயல்கள்லாம் அந்த வீட்டில் நடக்கும், இழிவை அதற்கு ஏற்படுத்தாமல் இருப்பதில்லை அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன்னு சொல்லி, இவர் சஹாபி, அறிவிக்கிறவர் சஹாபி, வேறு ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில் ஏர்களப்பை விவசாய கருவிகள்லாம், அவங்க விவசாயிகள்னால் அந்த கருவி வச்சு தான் இருப்பாங்க. அதை பார்த்துவிட்டு, இது மட்டும் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னு வைங்க, இல்லை அதுஹலஹுல்லாஹுதுல்ல, இழிவை அல்லாஹ் நுழைக்காமல் இருப்பதே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். வருது. இதை பார்த்தவுடனே இது இதுதான் சரின்னு வச்சுக்கிறோங்க. இதை உலகத்தில் கடைப்பிடிச்சா என்ன ஆகும்? ஏர்களப்பை வச்சுக்கிற கூடாதுன்னா விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு தானே அர்த்தம். ஏர்களப்பை இல்லாமல் இப்படி விவசாயம் பண்ணுறது, அப்போ விவசாயத்தை எல்லோரும் விட்டானா இதெல்லாம் செத்து போயிடுவோமே. இப்படி இப்போ இந்த ஹதீஸ் இஸ்லாமிய நாடு இருந்து எல்லா ஏர்களப்பையும் தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, விவசாயம் நடக்காது. விவசாயம் நடக்காட்டி உற்பத்தி இருக்காது, உற்பத்தி இருக்காட்டி சோறு இருக்காது, சோறு இருக்காட்டிலாம் செத்து போயிடணும். அப்போ எல்லாம் செத்து மடிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? ஏறு கலப்பையை வச்சுக்கிறது இல்லை, என்ன இழிவு இருக்குது? ஏறு கலப்பைங்கிறது அது உழைப்போட ஒரு அடையாளம் தானே. அல்லாஹ் நமக்கு உள்ள ரிஸ்கையே அப்படியே ஏறுகலப்பை வழியாக தானே தர்றான். அரிசியவே வானத்தில் இறக்குறான். அல்லாஹ் அரிசியை, பருப்பை, பழங்களை, உணவுப் பொருள்களை வானத்திலேருந்து கொட்டுறது கிடையாது. எல்லாமே இந்த ஏர்களப்பைகள் மூலம், விவசாய தொழில் மூலமாகத்தான் மண்ணிலிருந்து உற்பத்தி பண்ணி எல்லாம் தருகிறான். நம்ம சாப்பிட்றத விவசாயத்தை வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் ஆக்கியிருக்கிறான். அப்படி ஒரு அடிப்படையான ஒரு எல்கேஜியான ஒரு விஷயம் இது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் ஒரு வீட்டில் ஏர்களப்பை இருந்துச்சு, இதெல்லாம் யார் சொல்லியிருப்பா? இந்த மாதிரி வாசகத்தையெல்லாம் இந்த கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி உழைப்புண்டா என்னென்னு தெரியாமல் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தன் சொன்னான்னு சொன்னால் அவன் சொல்லியிருப்பான், நம்ம நம்பலாம். அல்லாஹ்வுடைய தூதர் பேரில் எப்படி சொன்னால்? அல்லாஹ்வுடைய தூதரே விவசாயத்தை அவங்களே இணைஞ்சிருக்கிறாங்க, விவசாயிகளோட கூட்டு சேர்ந்து பங்காளியாக இருந்திருக்கிறாங்க, விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க, விவசாய இடத்துக்கு போயிருக்கிறாங்க, விவசாயத்துக்கு ஜக்காத்து இருக்குன்னு வசூல் பண்ணிச்சிருக்காங்க. விவசாயத்துக்கு ஜக்காத்து இருக்கா இல்லையா? மானாவாரியாக உற்பத்தியான அதுக்கு இன்னும் ஜக்காத்து, கஷ்டப்பட்டு உழைச்சி இதுக்கு ஜக்காத்து என்று அதுக்கு ஜக்காத்துகளெல்லாம் சொல்லி தந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டில் கலப்பை இருந்தால் இழிவுன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? இழிவான எத்தனை விஷயங்கள் இருக்குது, அதை சொன்னால் பரவாயில்லை.
கலப்பை என்பது எதுக்குரியது? அந்த மண் கரடு முரடாக இருக்கிற மண்ணை வந்து கலப்பை மூலமாக கிளறி விட்டால்தான் அந்த போடக்கூடிய பொருள் வந்து முளைக்கும். கட்டாந்தரையில் போட்டால் முளைக்காது. கட்டாந்தரையாக இல்லாமல் அது முளைக்கக்கூடிய தகுதி அந்த மண் பெறணுமாக இருந்தால் அதுக்கு என்ன தேவை? கலப்பை மூலமாக அந்த மண்ணை வந்து கிளறி விடுவார்கள். அந்த கிளறி விடும்போது மண் லூஸ் ஆகிரும், கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழேன்னு வந்துடும். அந்த மாதிரி ஆக்கிட்டு அதில் கொண்டே ஒரு நெல்லை போட்டால் தான், ஒரு புல்லை போட்டால் தான் முளைக்கும். அப்படி இல்லாமல் தூக்கி விட்டியல்னு சொன்னால் அது முளைக்காது. முளைச்சாலும் ஆளை பதிஞ்சு இல்லாமல் நெஞ்சு காஞ்சி போயிடும், வீணாக போயிடும். அப்போ வந்து அந்த ஒரு கருவியை வேணான்னு சொன்னால் இப்படி அந்த கருவி ஒரு வீட்டில் இருந்தால் இழிவுன்னு சொன்னால் அந்த இழிவுன்னு ஒரு முஸ்லீம் என்ன செய்யுது? கடைப்பிடிக்கணும்ல. அப்போ இழிவுன்னு அதை அந்த கருவி தூக்கி போட்டுடணும். அந்த கருவியை போட்டுட்டால் விவசாயம் பண்ணக்கூடாது. விவசாயம் பண்ணலைன்னா என்ன செய்யணும்? அதனுடைய விளைவை சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்படி சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் பாராட்டி சொன்னாங்க. நம்ம ஏற்றுட்டு போயிடலாம். விவசாயக்காரர்களை பார்த்துட்டு சூப்பர், நல்ல மக்கள், நீங்கள் தான் உழைப்பாளிகள் எல்லாம். ஏதாவதுங்க ஒரு கனாத்தியன் காஃபிர்களை வந்து இந்த விவசாயியை தூக்கி வச்சுட்டு நிற்கிறான். விவசாயின்னு என்ன செய்கிறான்? வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னாட்டா அந்த விவசாயி தான் சோறு போடுறான். நம்மளை உட்காந்து இருந்தால் கூட அவன் வயலில் இறங்கினா தான் நமக்கு சோறு. அந்த விவசாயிக்கு வந்து அப்படி புகழ்ந்து பாராட்டி நம்ம செய்யாட்டான் அவனாத்து செஞ்சுட்டு போகிறான் என்று அதை ஊக்குவிக்கிறாங்க உலகத்தில் உள்ள எல்லாரும். இது என்னடான்னு கேட்டால் விவசாயத்தை ஊற்றி மூடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது, அந்த கருத்தை சொல்கிறது. ஆனால் இதில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? குர்ஆனில் 6 நிறைய விவசாயத்தை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு 1-2 வசனத்தை நம்ம சொல்லி காட்டுறோம். ஓஹுவல்லதி அன்ஷா ஜன்னாத்தின் மௌரூஷாத்தின் ஒகைர மௌரூஷாத்தின் ஒன்னகல ஒ ஜரா முஹ்தலிஃபன் அல்வானுஹு ஒ ஜெய்தூன ஒரு ரும்மான முத்தசாபிகன் ஒகைர முத்தசாபிகின். என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் வந்து இந்த பூமியில் பல தோட்டங்களை படரவிடப்படாத பல தோட்டங்களை உண்டாக்கியிருக்கிறான். பேரிச்சையையும் விவசாயத்தையும் உண்டாக்கியிருக்கிறான். அதில் வந்து ஜெய்தூன் ஆலிவ் ஆயில் மரத்தையும் ஒரு ரும்மான் பேரிச்சம்பழத்தையும் மாதுளை மரத்தையும் அல்லாஹ் உண்டாக்கியிருக்கிறான். அதில் உள்ள கனியை உற்பத்தி ஆகும்போது சாப்பிடுங்கள். வாத்து ஹக்கஹு யோம ஹசாதிஹி, அது அறுவடை நாளில் அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்துருங்கிறான்ல. விவசாயத்தை பற்றி சொல்லிவிட்டு அது நல்லா சாப்பிடுங்க, அதுக்கு பலன் தரும்போது உண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு வாத்து ஹக்கஹு யோம ஹசாதிஹி, அதை அறுவடை செய்யும் நாளில் அதனுடைய ஹக்கையும் கொடுத்துருங்க, ஏழை கொடுக்க வேண்டிய ஜக்காத்தையும் கொடுத்துருங்கன்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ அதில் ஜக்காத்தை கடமையாக ஆக்கி அந்த வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அது வந்து இழிவான கருவிண்டா எப்படி? அது இதை சொல்கிறக்கார சொல்ல வந்தாங்க. இதில் என்ன மார்க்க போதனை என்ன இருக்குது? இதில் என்ன ஒரு அறிவுரை இருக்குது? ஒன்றுமே இல்லை. உழைப்பை வந்து வீணாக்கக்கூடிய கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் அதில் இருக்கே தவிர இதில் ஒரு விஷயமே இல்லை. அதே மாதிரி வந்து பல இடங்களில் சொல்கிறான், அல்லது ஜாலலக்குமுல் அருள ஃபிராஷன், பூமி எல்லாம் விரிப்பாக்கியிருக்கிறான். பொசமா பினான், வானத்தை முகடாக்கியிருக்கிறான். வான்சல மினசமாய் மான், வானத்திலிருந்து அவன் தண்ணீரை தான் இறக்குறான், மற்றெல்லாம் நம்ம தான் பார்த்துக்குறோம். ஃபஹரஜ பிஹி மின சமராத்தி, அதன் மூலமாக சமராத்துகளை கனிவர்க்கங்களை அவன் வெளிப்படுத்துகிறான். ரிஸ்கல்லக்கும் வெளிப்படுத்துகிறான். எப்படி வெளிப்படுத்துகிறான்? நம்ம வேலை செஞ்சு தான் வெளிப்படுத்துகிறான். நம்ம உழைத்து வேலை செய்ய அந்த விவசாயத்தை உற்பத்தி பண்ண வைக்கிறான். அப்படின்னு இந்த விவசாயம் தேவை என்பதை அதில் வந்து அல்லாஹ் வந்து சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. அதே மாதிரி வந்து 6-100வது வசனத்துலேயும் இந்த விவசாயத்தை பாராட்டினான். நீங்களே எடுத்து பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் வந்து யூசுப் நபி காலத்தில் அந்த ஒரு கனவுக்கு பலன் கேட்பார்ல, அந்த ராஜா வந்து என்ன செய்வார்? 7 மாடு வந்து கொளுத்த மாடுகள் வந்து மெலிந்த மாடுகள் கொளுத்த மாடுகளை சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னோன்னே யூசுப் நபி அது பலன் சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது 7 வருஷம் நல்லா விவசாயம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு பஞ்சம் வரும், ஒரு 7 வருஷம், இந்த 7 வருஷ பஞ்ச காலம் வந்து 7 வருஷ சேமிப்பையும் சாப்பிட்டு போடும், அதைத்தான் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுதுன்னு சொல்லிவிட்டு அந்த விவசாயத்தை இனிமேல் கவனமாக செய்யுங்க, அந்த விவசாய உற்பத்தியான அந்த கதிரில் விட்டு வைங்க கெட்டு போகாமல், அப்படிலாம் ஒரு அறிவுரையெல்லாம் சொல்லுவார். இப்போ யூசுப் நபியே அப்புறம் விவசாய விற்பனராகவும் விவசாயத்துக்கு ஐடியா கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நமக்கு முன்மாதிரி இருக்கா இல்லையா? அதெல்லாம் செய்கிறதா இருந்தால் அது கருவி கடப்பை வேணுமா வேணாமா? கலப்பையோ கருவிகளோ விவசாய கருவிகள் வேணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி குர்ஆனில் வந்து 13:4
இதெல்லாம் விவசாயத்தை பற்றிட்ட வசனம். 15, 20, 16, 11, 16, 67 எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குன்னு அர்த்தம் செய்யலைண்ணா. 18, 34, அது மாதிரி 20, 54, 23, 18, 19, 20, 30, 24, 32, 27 இப்படின்னு பல இடங்களில் இருக்குது. 36, 36, 39, 21, 41, 39, 43, 11, 49, 5, அதே மாதிரி 48, 29 இதெல்லாம் குறித்து வச்சு எடுத்து பார்த்துக்கிறங்க. 50, 9, 10, 11, 56, 65, 78, 16, அதுக்கப்புறம் 80 27லேருந்து 32 வரைக்கும் உள்ள வசனங்கள். இவ்வளோ வசனங்களும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அல்லாஹ் தண்ணீர் இறைக்கினான், அதன் மூலம் விவசாயம் பண்ணுகிறீர்கள், அதன் மூலம் உற்பத்தி பண்ணுகிறீர்கள், பலவித கனிகளை உற்பத்தி பண்ணுகிறீர்கள் இப்படின்னு சொல்லி விவசாயங்களை பற்றி தான் மேற்கண்ட வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அப்போ இந்த இதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டியதும் இல்லை. விவசாய கருவியை இழிவுபடுத்துறேன்னு வந்த உடனே இது எப்படி ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்லுவாங்க? ஒரு பசுமை புரட்சி ஏற்படுத்தி ஒரு செழிப்பை உண்டாக்குறதுக்கான திட்டத்தை சொல்லாமல் நாட்டை சுடுகாடாக்குற ஒரு விஷயத்தையே ரசூல்லா பேசுவாங்க. எந்த வீட்டில் இருந்தாலும் அது இழிவு ஏன் வருது? ஒரு கருவி இருந்தால் அதில் ஏன் இழிவு வரணும்னு இருக்குது? தாயத்தை தட்டு மாதிரி இருந்தால் இழிவு வருதுன்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக அதை எடுத்துக்கலாம். இதில் ஒரு விவசாய கருவி இருந்தால் இழிவு வருமா? அப்போ இப்படிலாம் ஹதீஸ்ன்னு சொல்லி விட்டு தான் இருக்கிறாங்க. ஹதீஸுங்கிற இதில் இன்னொன்று கவனிக்கணும். இந்த எழுதுனது தான் எழுதுனாங்களே, இதில் என்ன மார்க்க அறிவுரை இருக்குது? அப்படியே ஒருத்தர் சொல்லியிருந்தால் கூட இதை பதிவு பண்ண விட்டு போயிருக்க வேண்டியதானே. இதில் என்ன இபாதத்து வணக்க வழிபாடை பற்றி ஏதாவது இருக்குதா? அறிவியல் முன்னறிவிப்பு ஏதாவது இருக்குதா? அல்லது மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய தத்துவம் என்னமாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. இது அபூமா ரசூலுல்லாஹ் சொன்னார் போட்டோன்னா அதை எழுதி பதிவு பண்ணிடுறாங்க. அப்போ இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக இதை சொல்லியே இருக்க மாட்டார்கள். ஏன்னு கேட்டால் அவங்களே என்ன பண்ணாங்க? விவசாயத்துக்காக வேண்டி பங்கு வச்சுக்கிட்டாங்க. அதாவது மாமின் முஸ்லிமின் எகரிசு கரசன் அவ் எஸ்ரவு ஜரான், எந்த ஒரு மனிதனாவது ஒரு மரத்தை நட்டு அல்லது விவசாயம் செய்வானேயானால் அதிலிருந்து பறவைகளோ கால்நடைகளோ சாப்பிடுமையானால் அதில் அவனுக்கு ஒரு சதக்காவுடைய நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் புகாரில் 2320 பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அன்சாரிகளை முஹாஜிர்களை சேர்த்து வைக்கும் பொழுது எல்லாவுடைய தூரம் இந்த பேரிச்சம்பழங்களை மரங்களை எங்களுக்கு அன்சாரிக்கு பங்கு வச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த வெளியூர்லேருந்து முஹாஜிர் வந்துட்டாங்க, மதீனாவில் அன்சாரிகள் இருக்கிறாங்க. அப்போ 10 மரம் இருக்கும், ஆளுக்கு 5 பிரித்து கொடுக்கணும், அந்த மாதிரி அர்த்தத்தில் கேட்குறாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அப்படி வேண்டியதில்லை, தக்ஃபூனல் மூனா ஒ நஷரக்கும் ஃபி சமரத்தி, அதாவது நம்ம அந்த செலவுகளை நீங்கள் சேர்த்துக்கிறங்க, அதில் கூடிய கனிகளை நம்ம என்ன செய்வோம், பகிர்ந்துக்கிடுவோம் என்கிற அடிப்படை உழைப்பு உங்களுக்கு பலனை 2 பேருக்கும்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்கன்னு வருது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், விவசாயம் என்பது ஒரு தேவையான ஒன்று. ரசூலுல்லாஹ் இந்த ஹைபர் போரில் ஜெயித்த உடனே ஹைபரில் உள்ள விவசாய நிலங்கள் சம்பந்தமாக யூதர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்படி ஒப்படைக்கிறாங்க, இடம் எங்களுக்கு உரியது, நீங்கள் விவசாயம் நீங்கள் பண்ணுங்கள், கிடைப்பேல எங்களுக்கு பாதி உங்களுக்கு பாதி என்று சொல்லி விவசாயத்தோடு ரசூலுல்லாஹ் கூட்டு சேர்ந்துருக்கிறாங்க. விவசாயிகளோட கூட்டு சேர்ந்து நீங்கள் உழைப்புக்கு ஒரு பகுதி எடுத்துக்கிறங்க, எங்களுக்கு நிலம் இதெல்லாம் சொந்தமாக இருக்கிறதுனால, மரம் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால எங்களுக்கு பாதியை கொடுத்துருங்க. அப்படி இதெல்லாம் விவசாயம் சார்ந்த ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து ஒரு பணியாக இருந்திருக்கிறது. இது எல்லாமே எந்த ஒரு பேசிக் அறிவு இல்லாட்டால் கூட ஒருத்தன் சொல்லிடலாம். இது கலப்பையும் மற்ற மாதிரி விவசாய கருவி ஒரு வீட்டில் இருந்தால் இழிவு வரும் என்று சொல்வது சரியில்லை, அதனாலெல்லாம் இழிவுலாம் வராது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான. இது பொய், ரசூலுல்லாஹ் பேரில் ஒரு பொய். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். இது என்ன சம்பவம்னு கேட்டால், உம்மு ஹராம், இது கொஞ்சம் பாரதூரமான ஒரு சம்பவமாக இருக்கும். உம்மு ஹராம்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க உபாதா பின் சாமித்து என்பவருடைய மனைவி உம்மு ஹராம். அனஸ் அவர்களுக்கு சின்னம்மா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சின்னம்மா.
இவங்களை வந்து இவங்க வந்து குபாங்கிற பகுதியில் இருக்கிறவங்க. குபாண்டா எது? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே நுழைஞ்சாங்க ஒரு பள்ளியாசை கட்டினாங்கல்ல, அந்த இடத்துக்கு பேர் தான் குபா. பிறகு இந்த மஸ்ஜித் நபவி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க, இங்கே கூட இருந்துட்டாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, பழைய அந்த ஆரம்ப முஸ்லீம்கள் அந்த இடம்ங்கிற அடிப்படையில் குபாவுக்கு அடிக்கடி போவாங்க. குபாவுக்கு போனால் இந்த அம்மா வீட்டுக்கு மறந்துடாமல் போயிடுவாங்களாம். உம்மு ஹராம்ங்கிறவங்க அங்கே குடியிருக்கிறாங்க, அவங்களுக்கு கணவரும் இருக்கிறாங்க. அப்போ அங்கே போகிறது பிரச்சனை இல்லை, போய் கணவரோடு இருந்து வெட்டி குடிச்சிட்டு வர்றது அந்த மாதிரி விஷயம் அல்லது. இதில் என்ன வருதுன்னா, உம்மு ஹராம் இடத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செல்பவர்களாக இருந்தார்கள். அப்படி செல்வதாக இருக்கும் பொழுது அங்கே என்ன செய்வாங்கன்னா, அந்த உம்மு ஹராம் வந்து ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் உட்காந்து அவங்க தலையில் பேன் பார்ப்பாங்க. இதுதான் இப்போ பாயிண்ட்டு. உம்மு ஹராம்ங்கிறது ரசூலுல்லாவுக்கு மகரமான பெண் இல்லை. அக்காவோ தங்கச்சியோ பால் குடித்தாயோ அல்லது வேறு ஒரு சின்னம்மா பெரியம்மாவோ மாமியோ இப்படியான ஒரு மகரமான எந்த உறவும் இல்லாத ஒருத்தங்க உம்மு ஹராம்ங்கிறவங்க. அவங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனவன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த அம்மா பேன் பார்ப்பாங்க. பேன் பார்த்தவொன்னே அங்கேயே ரசூலுல்லாஹ் தூங்கிடுவாங்க, உம்மு ஹராமுடைய வீட்டில் போய் தூங்கிடுவாங்க அப்படிங்கிற கருத்துப்பட அந்த ஹதீஸு பல அறிவிப்புகளில் வருது. ஒவ்வொன்றையும் ஒரு விதமான டேஞ்சரான வார்த்தைகளாக வரும் இந்த சம்பவத்தில். இதெல்லாம் போட்டு இப்படி ஒரு ரசூலுல்லாஹ் நடந்தாங்கன்னு ஒரு செய்தி வருது. இதை நம்ம என்ன செய்கிறோம்டா, இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு அடிப்படை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்குதல் என்பதற்கு வந்து மகரமாக இருக்கணும், அல்லது கூட ஒரு மகரம் இருக்கணும். அந்த அம்மாவுடைய கணவர் இருக்கும்போது என்ன செய்யலாம், உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு போகலாம். அந்த அம்மா மட்டும் இருக்கும்போது போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சட்டங்களை வகுத்து தந்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுகளில் சொல்கிற மாதிரி நடந்திருப்பாங்க. அந்த ஒவ்வொரு வாசகத்தையும் பாருங்கள். இது புகாரில் 7001. 7001 என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது வழக்கம்ங்கிறாங்க, காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதுஹுலு அலா உம்மி ஹராம், உம்மு ஹராமுக்கு வீட்டுக்கு நுழைபவர்களாக இருந்தார்கள். காணன்னு வந்துட்டால் அது கண்டினியூவாக நடக்கின்றது, அடிக்கடி நடக்கும்ன்ற அர்த்தம். ஒரு தடவை போனாங்கன்ற அர்த்தம் இல்லை. காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஹுலு, ரசூலுல்லாஹ் வந்து செல்பவர்களாக இருந்தார்கள். அலா உம்மி ஹராம் பின்த் மில்ஹான், உம்மு ஹராம் பின்த் மில்ஹானுடைய வீட்டிற்கு செல்பவர்களாக இருந்தார்கள். ஓ காணத்து, அந்த அம்மா இருந்தார்கள். தகுத்த உபாதா பின் சாமித், உபாதா பின் சாமித்தின் தகுத்தன கீழேண்டா மனைவியான்ற அர்த்தம், அவருக்கு கீழே இருந்தார்கள். இப்போ தகல அலைஹா யோமன், ஒரு நாள் அவர் வீட்டுக்கு அதை வழக்கம் போல் சென்றார்கள். ஃபா அத்தாமத்துஹு, அவர் ரசூலுல்லாவுக்கு உணவு கொடுத்தாரு. உணவு கொடுத்துட்டு இப்போ ஜாலத்து தஃபுலி ரஸஹு, ரசூலுல்லாவுடைய தலையில் பேன் பார்க்க ஆரம்பித்தார். அந்த வீட்டுக்கு போகிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. இதில் கூட கணவர் இருந்தாரா வேறு யாரும் இருந்தாங்களான்னு இதில் சொல்லப்படலை. அதெல்லாம் விட்டுருங்க, இருந்திருப்பான்னு வச்சுக்கிடுவோம், கணவரே இருக்காருன்னு கூட வச்சுக்கிடுவோம். அதில் வந்து கிட்ட உட்காந்து பேன் பார்த்தல் என்று சொன்னால் அது ஒரு நெருக்கம் வந்துடுமா இல்லையா? நெருக்கம், தொடுவது, தீண்டுதல் என்பதெல்லாம் வந்துடும். அப்போ மகரம் இல்லாத ஒரு பெண்ணிட்ட போய் தலையை கொடுத்து பேன் பார்த்தார்கள், ரசூலுல்லாவுக்கு அந்த பெண்ணு பேன் பார்த்தார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸில் வருது. பேன் பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தூங்கவும் செஞ்சுட்டாங்க. தூங்குனாங்கட்டா கூட தனியார் இடத்த கொடுத்துருப்பாங்க, ஒரு கணவர்லாம் இருந்துருப்பான்னு நீங்கள் இருந்துட்டு போங்க. இந்த பேன் பார்த்தார்கள்ங்கிற ஒரு நெருக்கம் இருக்குல்ல, உம்மு ஹராம்ங்கிற வீட்டில் போய் ஒரு பெண்ணு வந்து ரசூலுல்லா, பெண்ணுங்கிறது வந்து ரசூலுல்லாவுடைய சின்னம்மா பெரியம்மா மாமி பேன் பார்த்தாங்கன்னா அது பஞ்சாயத்து கிடையாது. அதெல்லாம் மார்க்கத்தில் ஒரு மகரமான ஒரு உறவுல உள்ளது. இவங்க மகரம்லாம் கிடையாது, எந்த உறவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணு பேன் பார்க்கும் விதமாக நெருக்கமாக இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த ஹதீஸிலேயே இது புகாரில் வர்றாச்சா, முஸ்லீமில் வருது ஒரு ஹதீஸ். முஸ்லீமில் என்ன வருதுன்னு கேட்டால், அவங்களே சொல்கிறாங்க, உம்மு ஹராமே இதே விஷயந்தான், உம்மு ஹராமே சொல்வதாக சொல்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக்கின், அனஸ் அறிவிக்கிறார், அன் ஹாலத்திஹி உம்மி ஹராம், அவருடைய சின்னம்மா உம்மு ஹராம் வழியாக அறிவிக்கிறார். அப்போ அனசுடைய சின்னம்மான்னு சொன்னோம்ல, அதுக்கு ஆதாரம் அன் ஹாலத்திஹி உம்மி ஹராம், அவங்க சின்னம்மாவாகிய உம்மு ஹராம் வழியாக அறிவிக்கிறார். அன்னஹா காலத்து, உம்மு ஹராம் சொல்கிறாங்க, நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தூங்கினார்கள்.
ஹரீபம் மின்னி, எனக்கு பக்கத்தில் அருகில் தூங்கினார்கள். உம்மு ஹராம் சொல்கிறாங்க, என் பக்கத்தில் படுத்து ரசூலுல்லாஹ் தூங்கினாங்கன்னு. பேன் பார்த்தாங்க மட்டும் இல்லாமல் தூங்கினார்கள்னு மொட்டையாக வருதில்ல, அந்த தூக்கம் எங்கே தூங்கினார்கள் இங்கே இந்த ஹதீஸ் விளக்குது. எங்கே விளக்குது? யௌமன், ஒரு நாள் தூங்கினார்கள், கரீபன் மின்னி, எனக்கு கரீபாக எனக்கு அருகில் தூங்கினார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பேனு பார்த்துருக்குறாங்க. பேன் பார்த்துட்டு அந்த ரசூலுல்லாஹ் தூங்கியிருக்கிறாங்க. எங்கே தூங்கியிருக்கிறாங்க? அந்த அம்மாவுக்கு பக்கத்திலே படுத்து தூங்கியிருக்கிறாங்க. கரீபன் மின்னின்னு வருது. என்னடா இது உள்ளே போனாங்கங்கிறது உறுத்தலாக இருக்கிறது. அதில் பேன் பார்த்தாங்கண்டா இன்னும் கொஞ்சம் உறுத்தல் கூட வருது. பக்கத்திலே படுத்து இன்னொரு இடத்துல போய் தூங்குறதுக்கு நமக்கு ஒரு அலர்ஜியாக இருக்கும். ஆனால் அங்கே போய் தூங்கியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் கரீபிலே நெருக்கமாக எனக்கு நெருக்கமாகன்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இல்லை சொல்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. அந்த அம்மாவில் சொல்கிறது கட்டுக்கதை, அவங்க சொன்னதாக சொல்லப்படுகிறது. அப்படிங்கிறது அந்த முஸ்லீமுடைய அறிவிப்பில் வருது. அதில் என்ன வருதுன்னா அதே முஸ்லீமில் வருகிறது, இப்போ வலா ரஸஹு இந்தஹா, தம்முடைய தலையை அவரிடம் வைத்தார்கள். தலையை மடியில் வச்சு தூங்குறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த காண்டு அவரிடம்னு அர்த்தம். அவரிடம் தலையை வைத்தார்கள்னா அவர்கிட்ட கொண்டு வைக்கிறது, தலையை கொண்டு தலையிலே வைப்பாங்க. தலையை வைக்கிறதுன்னு சொன்னாலேயே மடியில் படுத்துக்கிறதுக்கு தான் சொல்கிற வழக்கம். எங்கனையே வச்சுக்க, அவர் இந்த தலை வந்து அவங்க 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 மேலே சாஞ்சாங்கன்னு வச்சுக்க, என்னமோ வச்சுக்க. வலா ரஸஹு, ரசூலுல்லாஹ் தலையை வைத்தார்கள். இந்தஹா, அவளிடம், அந்த பெண்ணிடம் தலையை வைத்தார்கள். அந்த பெண்ணிடம் தலையை வைத்தார்கள் என்பதற்கு வழக்கமான அர்த்தம் மடியில் படுத்துக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அர்த்தம் இல்லைன்னா சரி மேலே சாஞ்சிக்கிட்டாங்கன்னு வை, இது ரெண்டுமே தப்பு தானே. அது அந்நிய பெண்ணிட்ட போய் தலையை வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ வலா ரஸஹு இந்தஹா முஸ்லீமுடைய அறிவிப்பில் வருது, அவரிடத்தில் தலையை வைத்தார்கள் அப்படின்ற அறிவிப்பில் வருகிறது. அதே மாதிரி வந்து புகாரில் வரக்கூடிய 2877 ஹதீஸில் வருகிறது இதே சம்பவம். தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இப்னத்தி மில்ஹான், மில்ஹானுடைய மகள், அதான் உம்மு ஹராம், அவங்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் சென்றார்கள். சென்று ஃபத்தக இந்தஹா, அவரிடத்தில் சாய்ந்து கொண்டார்கள். இத்தக்கான அப்படி சாயிறது, இத்தக்கான நடத்த சேர் அப்படி சாயிரம்ல, சாஞ்சி உட்காரோம்ல, அந்த சேருக்கு பதில் அந்த அம்மாட்ட போய் சாஞ்சிக்கிட்டாங்கன்னு வருது. ஃபத்தக இந்தஹா, அவரிடத்திலே சாய்ந்து கொண்டார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை புகாரில் வருது. அதுக்கப்புறம் சம்பவம்லாம் வேறு சம்பவம்லாம் வருது. அப்போ இது எல்லாத்தையும் வச்சுக்கிறோங்களேன். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து என்ன நமக்கு தெரியுது? இதில் தெரிகிற விஷயம் என்ன? இந்த ஹதீஸ் உண்மையாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். தொடக்கூடிய வகையில் பேன் பார்த்தல்னா தொடணும்ல, ஒரு அந்நிய பெண்ணால் தொடுவதற்கு அவங்க உடன்பட்டு இருக்கிறாங்க. அருகில் படுத்து தூங்கினார்கள். அருகில் படுத்து தூங்குறது மட்டுமில்லை, மடியில் படுத்து தூங்கினார்கள், அல்லது அவங்க மேலேயே சாய்ந்து கொண்டார்கள், நெருக்கமாக இருந்தார்கள். இந்த மாதிரி கருத்துப்பட ஒரு விஷயம் அந்த உம்மு ஹராம்ங்கிற ஒரு அம்மாவை சுற்றியே கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல போனால் இதுக்கு என்ன செய்வாங்கன்னு இதை சொன்ன உடனே இது ஹதீஸில் வந்துருச்சு, நியாயப்படுத்தணும்ல, வந்ததை எப்படியாவது நியாயப்படுத்தணும் என்றவுடனே அது ஒரு தூரத்து வகையில் ரசூலுல்லாவுக்கு பால் குடி தாயாக இருப்பாங்க. இந்த அம்மா பால் குடி ரசூலுல்லா அனசுக்கே சின்னமாக தான் இவங்க மௌத்தா போனதை முஆவியாவுடைய காலத்தில் மௌத்தா போகிறாங்க. முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய படையில் போய் சேர்ந்து படையில் சேர்றாங்க, அபவித்திரகாத்தமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரசூலுல்லா காலத்தில் என்ன மாதிரி இருந்திருப்பாங்க? அப்போ இந்த அம்மா வந்து ரசூலுல்லாவுக்கு பால்குடி தாயாராம். பால்குடி தாயார் வந்து முஆவியா காலம் வரைக்கும் இருந்தாங்கன்னா அப்போ 150 வயசு இருக்குமா? அப்போ வந்து சும்மா முழுகுறாங்க. பால்குடி தப்புன்னு இல்லை தெரிகிறது. அவங்க பால்குடி சகோதரியாக இருப்பாங்க, பால்குடி தாயாராக இருப்பாங்கன்னு ஆதாரத்தை கொண்டு நிறுவனம். பால்குடி தாய்னா நாலு இப்படி ஆதாரத்தை கொண்டு என்ன செய்யணும்? ரசூலுல்லாவுடைய பால்குடி தாயாருங்கிற ஒரு பட்டியலே இருக்கிறது, நிறுவப்பட்டிருக்கிறது. அதில் இவங்க வரலை, பால்குடி சகோதரிங்கிற வகையிலையும் வரலை. அதனால் என்ன செய்கிறாங்க? தப்புன்னு அவங்களுக்கே தெரியுது. பால்குடி சகோதரினா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க? அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணுமேன்னு கொண்டு போகிறாங்க. ஆனால் இப்னு ஹஜர் இருக்கார்ல ஃபத்ஹுல் பாரியில், அவரே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பால்குடியாக இருந்து அந்த பதிலை சொல்லியிருப்பார். இந்த ஹதீஸுக்கு அவர் முட்டு கொடுக்குறாரு. அவர் என்ன மாதிரி முட்டு கொடுக்குறாருன்னு கேட்டால் ஃபில் ஹதீஸி, இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரியில் சொல்கிறார். நீங்கள் பாருங்கள்,
இவருடைய கருத்தை இவங்க எவனுமே மறுக்க மாட்டாங்க, அந்த சலஃபிகள் யாருமே இந்த கருத்தை. ஃபில் ஹதீஸி, ஹதீஸில் இந்த ஹதீஸில் இருக்கிறது மாயதுல்லு அலல் ஹல்வத்தி பி உம்மி ஹராம், உம்மு ஹராமோட தனிமையில் ரசூல்லா இருந்தார்கள் என்பதை இது சொல்கிறது. அதாவது இதில் என்ன சொல்கிறாரு, அதில் கூடவ உம்மு ஹராமுடைய வாப்பாவோ அண்ணனோ பிள்ளை யாருமே இருக்கலைங்கிறார், ஹல்வத்துங்கிறார். ஃபில் ஹதீஸி, இந்த ஹதீஸில் இருக்கிறது மாயதுல்லு அலல் ஹல்வத்தி பி உம்மி, ஹல்வத்துனா என்ன அர்த்தம், அந்த பெண் மட்டும்னு அர்த்தம். அப்போ அந்த பெண் மட்டும் இருக்கிற இடத்தில் ரசூல்லா இருந்தார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. உல அல்ல தாலிக்க, இது இருக்கக்கூடும், காணம வலதின், அவருடைய மகனோடு இருந்திருக்கக்கூடும், அவு ஹாதிமின் அல்லது ஊழியரோடு இருந்திருக்கக்கூடும், அவு ஜவுஜின் அல்லது கணவரோடு இருந்திருக்கக்கூடும், அவு தாபியின் அல்லது வேலைக்காரரோடு இருந்திருக்கக்கூடும், அல்லாத வயசுறவங்க யாராவது இருந்திருப்பாங்க என்று வைத்து கொள்ளலாம்ன்றார். சரியா? ஓஹோ எஹத்திமானும் கவியும், இது இப்படி எஹத்திமான்னா ஒரு சாத்தியக்கூறு, இது ஒரு வலிமையான சாத்தியக்கூறு தான். தனியாக இருந்தாங்கன்னு நம்ம சொல்ல வேணாங்கிறார். தனியாக இருந்தாங்கன்ட்டு வருதில் இருந்தாலும் கூட கூட யாராவது இருந்திருக்கலாம் என்றால் அது வரைக்கும் ஓகே தான். ஆனாலும் அவர் சொல்கிறார் லாக்கின்னஹு, என்றாலும் லா எத்ஃபவுல் இஸ்கால, இந்த சிக்கலை இது நீக்கவில்லை. கூட ஆட்கள் இருந்தாங்கன்னு வச்சாலும், கூட ஆட்கள் தான் மடியில் படுத்துக்கலாமா? கூட ஆட்கள் இருந்தாலும் செய்யக்கூடாத காரியங்கள் தான் அதில் இருக்கிறது. கூட ஆட்கள் இருந்தாங்கன்னா போனாங்கங்கிறதுக்கு மட்டும்தான் ஆதாரம். ஓகே சரி, கூட ஆள் இருந்தாங்களா, போனாங்க, ஓகே. பேன் பார்த்தது, மடியில் வச்சு கொண்டது, அவர்கிட்ட சாய்ந்து கொண்டது, பக்கத்தில் படுத்தது, அப்போ கூட ஆளுக்கு வந்து செஞ்சிடலாமா? அப்போ ஒரு பெண்ணுடைய கணவர் இருக்கும்போது போய் உன் கணவர் இருக்குனாலும் மடியில் படுத்துக்கலாமா? அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா லாக்கின்னஹு, இது லா எத்ஃபவுல் இஸ்கால், இஸ்கால்னா அந்த சிக்கல், இது சிக்கலை நீக்கவில்லை. மின் அசலி, அடிப்படையில் உள்ள சிக்கலை நீக்கவில்லை. ஏன்னு கேட்டால் லி பக்காயில் முலாமசத்தி, தொடுதல் இருக்கிறது. முலாமசத்துனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடுதல் இருக்கிறது. எதில் இருக்கிறது? ஃபி தஃப்லியத்து ரசி, தலையில் பேன் பார்ப்பதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடுதல் இப்போ இருக்குது. அதுக்கு என்ன சொல்லிங்கிறார், கூட வாப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் யாரோ இருந்துட்டு போகிறாங்க, யாரோ இருந்தாலும் இதை செய்யலாமா? இந்த சிக்கல் இருக்கத்தான் செய்கிறது. பக்காயில் முலாமசத்தி, முலாமசன்னா ஒருத்தரை ஒருத்தர் தீண்டும் நிலைமை அதில் இருக்கத்தான் செய்கிறது. எதில் தீண்டுதல் ஏற்படும்? ஃபி தஃப்லியத்தின் ரசி, தலைக்கு பேன் பார்த்த விஷயத்தில் தீண்டுதல் இருக்கிறது. அதே மாதிரி கதன் நவமி ஃபில் ஹஜரி, மடியில் படுத்து தூங்கியது மடியிலங்கிறார். மடியிலன்னு அதிசல் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த இந்தகாவுக்கு அர்த்தம் அதனால தான் அப்படி போடுறாரு. இப்போ கதன் நவமி ஃபில் ஹஜரி, மடியில் படுத்து தூங்கியதில் என்ன இருக்குது? தீண்டி கொண்டார்கள், தொட்டு கொண்டார்கள் வருதப்பா. தொட்டுக்கொள்வதற்கு மகரம் இருந்தால் தொட்டுக்கொள்ளலாம்னு ஆதாரமா மார்க்கத்தில் இருக்கா? மகரம் இருந்தால் கூட போய் இருக்கலாம், அந்த வீட்டுக்கு போகலாம், அதான் ஆதாரமே தவிர மகரமோடு இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்யலாமா என்ற சிக்கல் இருக்கிறது. அப்போ இது பதில் இல்லை. அதாவது இவர் பால்குடி உறவு இருந்தால் அதை சொல்லிட்டு போயிருப்பார் அழகான பதிலை. பால்குடி உறவு இருந்தால் பஞ்சாயத்துலேருந்து போயிருமே. அவருக்கு அந்த அப்படி உறவு இல்லாதனால அவருக்கு தெரியுது இது தப்பு தான் தெரியுது. அஹ்சனுல் அஜூபத்தி, இதுக்கு சொல்கிற ஜவாபிலே சிறந்த ஜவாப், அஹ்சன் அழகான பதில் என்னென்னு சொன்னால் தவல் ஹுசூசியத்தி, இது ஹுசூசியத்துன்னா சிறப்பு சலுகை ரசூலுல்லாவுக்கு மட்டும் உள்ளது என்ற வாதம்தான் சரியான பதிலாக இருக்கும். இதெல்லாம் நடந்த உண்மைதான், இது ரசூலுல்லாவுக்கு சிறப்பு சட்டம் அப்படிங்கிறார். அப்போ ஒலா எருதுஹா கவுனுஹா லா தசுபுத்து இல்லா பி தலீலின், ஆதாரம் இல்லாமல் அவர் சொல்கிறார் ஒலா எருதுஹா, இதை மறுக்க முடியாது, கவுனுஹா லா தசுபுத்து இல்லா பி தலீலின், ஹுசூசியத்துன்னு சொல்வதாக இருந்தால் தலீல் காட்டணும், ரசூலுல்லாவுக்கு மட்டும் தனி ஆதாரம் காட்டணும். அப்படி ஆதாரம் வேணுமே என்ற வாதத்தை வச்சு இது நீங்கள் மறுக்க முடியாது. என்ன தலீல் அலாத அழிக்க வாலிகும், இது தலீல் தெளிவாக தான் ரசூலுல்லாஹ் தான் போயிருக்காங்கன்னு வந்துருச்சு. மர என்ன ரசூலுல்லாஹ் போனாங்கன்னா தனி சட்டம் அப்படின்னு முடிக்கிறார். இது அழகான பதிலும். இதை விட அழகான பதில் என்ன? இது கட்டுக்கதை என்று அழகான பதில். இதுக்கு அழகான பதில் எது? இது அழகான பதில். நான் கேட்குறேன், ஹுசூசியத்துன்னு சொன்னால் ரசூலுல்லாவுக்கு சில சிறப்பு விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் எதில் இருக்கலாம்? இரவுல தொழுவாங்க, தஹஜ்ஜத்து, அது கடமை, அது ஹுசூசியத்து, அது மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி நோன்பு வைக்கிறாங்க, விடாத நோன்பு வைக்கிறாங்க, அது ஹுசூசியத்துன்னு சொல்லலாம்.
மார்க்கம் தடுத்திருக்கிற ஒன்றில் ஹுசூசியத்து வருமா? அந்நிய பெண்ணை டச் பண்ணுதல் என்பது மார்க்கம் தடுத்த காரியம். ஒரு ஹராம், அதாவது ஹுசூசியத்தாக இவருக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி நல்லா கொடுப்பானா? உதாரணமாக விபச்சாரம் தடுக்கப்பட்டுருச்சு, தடுத்தான இவர் மட்டும் செஞ்சுக்கிடலாம் அப்படி எல்லாம் கொடுப்பானா? இது விபச்சாரத்தை நெருக்கிற மாதிரி காரியம் தானே இதெல்லாம். விபச்சாரத்தை நெருங்கிறதுமா ஹுசூசியத்தாக இருக்கும். வேறு காரியங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஆபாசமானதாக இருக்காது, அருவருக்கத்தக்கதாக இருக்காது. இதில் என்ன மாதிரியாக இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு சலுகைன்னு வச்சுக்கணுங்கிறார் இப்னு ஹஜர். வேறு எந்த பதிலும் ஒர்க் அவுட் ஆகலை, அவருக்கு வரல, சமாளிக்க இயலாதுன்ட்டார். அப்போ என்னது, பால்குடி தாய் பஞ்சா அதெல்லாம் உண்மை கிடையாதுன்ட்டார். தப்பு தான். ஆனால் இது ஏன் தப்பு இல்லை என்றால், அவங்களுக்கு மட்டும் உள்ள சலுகை, அவங்க மட்டும் பார்வையை தாழ்த்த வேண்டியதில்லை, அவர்கள் மட்டும் பெண்ணோட தனித்து இருக்கலாம், அவர்கள் மட்டும் யாரையும் தொடலாம், அவர்கள் மட்டும் யார் மடியிலையும் படுக்கலாம். இப்படியா ஹுசூசியத்து? இப்படி ஹுசூசியத்து வரமாட்டான். அல்லாஹ் வந்து இன்னல்லாஹ் லா யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி, அருவருக்கத்தக்க விஷயங்கள் எல்லாம் ஏவ மாட்டான்னு வந்து அருவருக்கத்தக்க தானே. அந்நிய பெண்ணை போய் மடியில் போய் படுக்கிறது அருவருக்கத்தக்கதா இல்லையா? மனைவி வீட்டை படுத்தா அருவருக்கத்தக்கது இல்லை, மகரமான தாய் மடியில் படுத்தா அருவருக்கத்தக்கது இல்லை. அந்நிய பெண்ணாக இருந்தால் அருவருக்கத்தக்கதாயிருமா இல்லையா? ஃபஹ்ஷா தானே அது. அருவருக்கத்தக்கதை எல்லாம் ஏவ மாட்டான்ருக்கு, யாருக்கும் ஏவ மாட்டான். அப்போ இவன் என்ன செய்கிறாருன்னா, ஹுசூசியத்துன்ற ஒரு வாசகத்தை போட்டு அமுகிறதுக்கு பார்க்குறாரு. இன்னும் இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களை நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.